சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதாவது நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கூட கொடுக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு, அதற்கு நாம் என்ன செய்யணும், பொங்கல் பரிசு தொகை நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் முதல் அறிவிப்பாக ரேஷன் கார்டு ரத்து செய்ய போகிறதாகவும் ப்ளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருமே கட்டாயமாக கடைக்கு சென்று இந்த வேலையை முடிக்க வேண்டும். இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டு நான் சொன்ன மாதிரி அனைத்தும் ரத்தாயிடும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 5 வகையான ரேஷன் அட்டைகள் புழக்கத்தில் இருக்குது. இந்த நிலையில் அந்த 5 ரேஷன் அட்டைகளுமே யாருமே மிஸ் பண்ணாமல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். அதில் இருக்க ஒவ்வொருத்தர் பெயரும் நீக்கப்படும். ப்ளஸ் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் 2000 ப்ளஸ் அதற்கான பரிசு தொகுப்பு வெளியிடுவாங்க. அது எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் அனைவருமே ரேஷன் அட்டையில் இருக்க ஒவ்வொருத்தருமே அவங்களோட கேஒய்சி பக்கத்தில் இருக்க ரேஷன் கடைக்கு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சொன்ன மாதிரி ரேஷன் கார்டில் இருக்க பெயர்கள் நீக்கப்பட்டு ரத்து செய்யப்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக எதிலிருந்து வந்திருக்குன்னா, நம்ம ரேஷன் கடையில் போயிட்டு ரேஷன் பொருட்கள் வாங்குவோம். அதில் அரிசி கோதுமையில் ஆல்ரெடி இப்போ ஒரு 10 கிலோ போட்டிருக்காங்கன்னா அதை இப்போ குறைச்சி போடுற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. என்னன்னா, நீங்கள் அத்தியோதயா ரேஷன் கார்டுதாரராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டில் 5 கிலோ ரேஷன் அரிசி வழங்கப்பட்டு வந்தது. இனிமேல் 2.5 கிலோ ரேஷன் அரிசி ப்ளஸ் கோதுமை அப்படின்றது மீதி இருக்கிறதுக்கு கிடைக்கும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 35 கிலோ ரேஷன் பொருட்கள் யாரெல்லாம் பெற்றுட்ருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் 14 கிலோ கோதுமையும் 21 கிலோ அரிசியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது 18 கிலோ அரிசி ப்ளஸ் 17 கிலோ கோதுமையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இனிமே கோதுமையோட அளவு அதிகமாக போடுவாங்க, ரேஷன் அரிசியோட அளவு கம்மியாக தான் போடுவாங்க. ஸோ இதுதான் கரண்ட்டில் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க கடைக்கு போயிட்டு. இல்லைனா பொங்கல் பரிசு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.